தமிழ்நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று நடந்த எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த நூல் வெளியீட்டு விழா, அதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நேற்று அந்த நூல் வெளியீட்டு விழான்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் அது தாவேக்கா மாநாடு அப்படின்னு நினைக்கிறேன். தாவேக்காவுக்கு ஒரு புது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு போல. அதுக்கு வந்து எனக்கு என்ன புரியல அப்படின்னா, எதற்காக நீதியரசர் சந்துரு, எதற்காக திரு ஆனந்த் டெல்டும்டே இவங்கெல்லாம் வந்தாங்கன்னு தெரியல. விகடன் ஸ்பான்சர்ஷிப்பில் வாய்ஸ் ஆஃப் காமன் ஒருங்கிணைப்பில் தாவேக்காவின் சிறப்பு அரசியல் மாநாடு அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கு பேர் வச்சுருக்கலாம். அதுதான் அதுக்கு பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இவர் பேசுனதை கவனிச்சிங்கன்னா, ஆதவர்ஜுனா பேசுனதை கவனிச்சிங்கன்னா, தாவேக்காவினுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் போல தான் அவர் பேசுகிறாரு. விஜய் வந்து என்ன விழாவுக்கு வந்திருக்கோம்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாரு. பொதுவாக மேடை நாகரிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. மேடை நாகரிகம்னா மேடையில் இருப்பவங்களை மரியாதையாக நடத்துறது மட்டும் இல்லை, எந்த விழாவில் எப்படியாக என்ன கருத்துக்களை பேசுகிறோம் அப்படின்றது தான் மேடை நாகரிகம். அந்த மேடை நாகரிகம் இல்லாத ஒரு மனிதராகத்தான் விஜய் அவர்களை பார்க்கிறேன். ஒருவேளை விஜய்க்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸினுடைய நிறுவனர் ஆதவர்ஜுனா ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக கண்ணுக்கு தெரிந்திருந்தால் அவர் என்ன அரசியலை பேசியிருப்பார் அல்லது என்ன பேசியிருக்க வேண்டும் அப்படின்னா, அம்பேத்கருடைய புத்தகத்தை பேசியிருக்க வேண்டும். அம்பேத்கருடைய கருத்துக்களுக்கு இன்றைக்கு ஆபத்து எதனால் வருகிறது? அதாவது இவர் சொல்ல வர்ற கருத்து எப்படி இருக்குன்னா, அம்பேத்கருடைய கருத்துக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவது இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகள் தான், மற்ற எல்லாம் இல்லை. சமூகம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாயிருச்சு, நம்ம எல்லாம் சாதியை ஒழிச்சிட்டோம். அரசியல் கட்சிகள், அதாவது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய 2 கட்சிகள் மட்டும் சாதியை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கும் முயற்சியில் விஜய் நேற்று பேசியிருக்கிறார். இது யாருடைய லைன் அப் அப்படின்னா, பாஜகவினுடைய லைன். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சமூகத்தில் சாதியெல்லாம் இல்லை, இந்த அரசியல்வாதிகள் தான் வந்து, திராவிட கட்சிகள் தான் வந்து சாதியை சொல்லி சாதியை வளர்த்து விட்டாங்க, அதுக்கு முன்னாடி சாதியெல்லாம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான ஒரு கருத்தை தான் நேற்று விஜயும் பேசியிருக்கிறார். இந்த சமூகத்தில் இந்த சாதியால் மக்களுடைய வாழ்க்கை பாழ்பட்டு போயிருப்பதற்கு காரணம் பார்ப்பனியம். நீங்கள் வந்து இடதுசாரியாக பேசுகிறீங்க அப்படின்னா வேற, நீங்கள் வந்து ஒரு பெரியாரிஸ்டாவும் அம்பேத்கரிஸ்டாவும் பேசுகிறீங்க அப்படின்னா அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது, சாதி எங்கிருந்து பிறக்கிறது? பார்ப்பனியத்திலிருந்து தான் சாதி பிறந்து வந்திருக்கிறது. சாதியும் பார்ப்பனியமும் 2 கலந்தது. இந்த சாதியை இயக்குவது பின்னால் இருக்கக்கூடிய பார்ப்பனியம், இந்த சாதிய மனநோய் அப்படின்றது. இப்போ அதற்கு பிறகு ஒவ்வொரு சாதியிலும் எப்படி இயங்குவது அப்படின்றது. அப்போ இதற்கான பேஸை வந்து அட்டாக் பண்ணாமல் இவர் மேலோட்டமாக சில கருத்துக்களை தான் பேசியிருக்கிறாரே தவிர, ஆழமாக அம்பேத்கரை இடையில கூட இவர் அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாரு, நானே படிச்சுட்டு இருக்கேன், அம்பேத்கர் பெரியார் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. என்னத்தை படித்தாருன்னு எனக்கு தெரில. அந்த விசாவுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்ற புத்தகத்தில் வந்து யாரோ 2 குறிப்புகளை மட்டும் எடுத்து கொடுத்துருக்குறாங்க போல். இந்த 2 குறிப்புகளை மட்டும் சொல்லிட்டு கடந்து போகிறாரு. ஊருக்குள்ள சாதிய கொடுமையால் பாதிக்கப்பட்டார். சரி, அம்பேத்கரை இந்தியாவில் படிக்க விடாமல் செய்தது யார்? அம்பேத்கர் இந்தியாவிலிருந்து வெளிநாடு போவதற்கு உதவி செய்தது யார்? அவர் ஏன் உதவி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது? அம்பேத்கர் இங்கு ஒரு பள்ளியில் ஆசிரியராக சேருகிறார் என்றால் அவரை அந்த இடத்தில் தண்ணீர் கொடுக்காமல் ஸ்டாஃப் ரூமில் ட்ரீட் பண்ணது யார்? அம்பேத்கரை குளத்திலிருந்து தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியது யார்? கோயிலுக்குள் வழிபாட்டு உரிமை கிடையாது என்று தலித்துகளையும் ஓபிசிக்களையும் கோயிலுக்கு வெளியில் நிறுத்தினார்களே, அதற்கு எதிராக அம்பேத்கர் போராடினார்களே, தடுத்து நிறுத்தியது யார்? தேர்தலில் போட்டியிட்ட அம்பேத்கரை தோற்கடித்தது யார்? நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் கொண்டு வந்த தன்னுடைய கனவு திட்டமாகிய ஹிந்து கோட் பில்லை நிறைவேற்ற விடாமல் தடுத்து நிறுத்தியது யார்? ஓகே, இது எல்லாவற்றுக்கும் பதில் ஒரே ஒரு வார்த்தை தான், பார்ப்பனியம். இந்த பார்ப்பனியத்துக்கு எதிராக விஜய் நேற்று எதையாவது பேசி இருக்கிறாரா? எதையுமே பேசலை. சரி, அதை பேசலை. என்ன பேசி இருக்கிறார் அப்படின்னு எடுத்து பார்த்தா, பேசிய கருத்துக்களே பல விஷயங்கள் வந்து ரொம்ப அபத்தமானதாக இருக்கிறது. அம்பேத்கரை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணி அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார். அம்பேத்கருக்கு படிக்க வேண்டும் என்கின்ற வைராக்கியம் இருந்தது, வைராக்கியத்தோட படித்தார், முன்னேறி விட்டார், அவ்வளோதானா? ரொம்ப சிம்பிளாக இருக்கே. இப்போ ரகுமான் கூட இடையில ஒரு வீடியோவில் பேசியிருந்தார், ரொம்ப வருத்தமாக இருந்தது ரகுமான் அதை பேசியது. ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கஷ்டப்பட்டு படி, முன்னேறு, நீ முன்னுக்கு வந்துட்டா யாரும் ஒன்று அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். போதுமா? நீங்கள் நல்ல குடும்பத்தில், அதாவது ஒரு பெரிய வசதியான குடும்பத்தில் தான் நீங்கள் பிறந்தீங்க. நீங்கள் பிறந்த போதே எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து பெரிய இயக்குனர் தான் இல்லையா? நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை வந்தவர் அல்ல, அவர் நல்ல வசதியாக தான் இருந்தார்.
சென்னையில் வீடு இருக்குது, சொந்தமாக கல்யாண மண்டபம் இருக்குது, நீங்கள் நடிக்க வர்றீங்க. நடிக்க வரும்போது உங்களை என்னன்னு எழுதுனாங்க? கருப்பாக இருக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு, இவரெல்லாம் ஹீரோவா அப்படின்னு எழுதுனாங்க. எல்லா வசதியும் இருந்து எல்லாம் இருந்து உங்களை அப்படி தான் எழுதுனாங்க. இன்னைக்கு உங்களை என்ன கிண்டல் பண்ணுறாங்க? அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அந்த மனநிலை என்ன? நீங்கள் நிற்கிற மேடை ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்ன உங்களை என்ன சொல்லி இந்த மாதிரி உங்களை சொன்னிச்சு அப்படிங்கிறதே அவர் அந்த ஒரு இது இருக்கணும்ல, ஒரு சுய நினைவு இருக்கணும்ல. அது எதுவுமே அவருக்கு இருப்பது போல தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, சமூகத்தை பற்றிய ஒரு புரிதல் இல்லாமல் அவர் பேசிகிட்டு இருக்கிறார். படித்தா முன்னேறிடும் அப்படின்ற ஃப்ளாட்டான லைன்ல இருந்து பேசுகிறாரு. அந்த படிப்பு பெறுவதற்கு எது தடையாக இருந்ததுன்றதை ஆழமாக ஆய்வு செய்தது தான் அம்பேத்கர் தன் வாழ்நாளில் நிகழ்த்திய முக்கியமான ஒரு ஆய்வு. ஹூ ஆர் சூத்ராஸ் அப்படின்ற புத்தகத்தை அவர் ஏன் எழுதுகிறார்? அதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அதில் அவர் வந்து நான் பிராமின்ஸ் பற்றி அவர் ரொம்ப ஆழமான கருத்துக்களை பதிவு செய்கிறார். அதில் முக்கியமானது மகாராஷ்டிராவில் சிவாஜி, சத்ரபதி சிவாஜி, அவுரங்கசீப்பே வென்று வந்த சிவாஜி. அவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு, ஆனால் அவர் ஆட்சியை பொறுப்பேற்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறார்கள். அது யாரு? ஏன் அதை எழுதுகிறார் அம்பேத்கர்? அப்போ இந்த அடிப்படை எதையுமே புரிந்து கொள்ளாமல் விஜய் நேற்று பேசியிருக்கிறார். இவ்வளவையும் நான் விஜய்கிட்ட எதிர்பார்க்கிறதே முதல்ல தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட போய் அம்பேத்கரை பற்றி ஒரு கட்டுரை எழுதிட்டு வாங்க அல்லது பேச்சு போட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னால் கூட அம்பேத்கரை பற்றி இதை விட ஆழமான நல்ல கருத்துக்களை அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுவாங்க. கான்ஸ்டிடியூஷன் இஸ் அண்டர் அட்டாக் அப்படின்றத நீதியரசர் சந்துரு பேசுகிறார், ஆனந்த் வெல்டும்டே பேசுகிறார். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? எதாவது அதை பற்றி உங்களுக்கு சுய நினைவு இருக்கா? அது எதுவுமே கிடையாது. ரொம்ப அடிப்படையாக அவர் இந்த தேர்தல் ஆணையம் பற்றிய சில கருத்துக்களை பேசுகிறாரு. தேர்தல் ஆணையம் பற்றிய கருத்துக்களை பேசும் பொழுது கூட அவரால் அழுத்தமாக, இப்போ கமலஹாசனை வந்து எல்லாரும் திட்டுறதுக்கு காரணம் என்ன? அவர் வந்து மழுப்பிக்கிட்டே இருப்பார், இருக்க மாட்டார், அங்கே புரியாதுன்றது வேற, நழுவி போகிறது, எந்த பக்கமும் கமிட் பண்ணாமல் நழுவி போகிறது. அவர் பாராட்டப்படுவது எப்பெல்லாம் பாராட்டப்படுவார்னா, ஒரு பக்கம் தீர்க்கமாக ஸ்டாண்ட் எடுக்கும் போது பாராட்டப்படுவார். அவர் தன்னை நாத்திகராக கிளைம் பண்ணிக்கிறார். எங்கெல்லாம் தீவிர நாத்திகராக தன்னை வெளிப்படுத்திக்கிறாரோ அங்கெல்லாம் பாராட்டப்பட்டிருக்கார். ஆனால் எங்கெல்லாம் நழுவுறாரோ அங்கெல்லாம் அவர் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். நழுவுற இடம் என்ன? நான் இருக்குன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்குன்னு. என்ன ஒன்று இருக்குன்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு, இருந்தா நல்லா இப்படியா உருளாத நடுவில். நீ என்ன சொல்றீங்க? தேர்தல் ஆணையம் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், தேர்தல் இந்தியாவில் நான் முறையா நடக்கலன்னு சொல்லல, ஆனா அது ஃப்ரீ அண்ட் ஃபேரா இருக்கணும். இல்லை என்ன சொல்ல வர்ற? கோமாளித்தனமா இல்லையா இதை பேச்சு? அப்ப உங்களால தேர்தல் ஆணையத்தையே நேரடியாக விமர்சனம் பண்ண முடியல. அந்த அடிப்படையில் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து தேர்தலில் வந்து எதிர்கட்சிகளை நீங்கள் வீழ்த்த போகிறீங்க. அப்போ உங்களுக்கு டார்கெட் வந்து ஆட்சியை பிடிக்கிறது மட்டும்தான். அதுக்கு என்னன்னாலும் பேசலாம் அப்படின்னா அதற்கு தேவையானதை கூட நீங்கள் பேச மாட்டீங்கன்னா என்ன மாதிரியான அரசியல் புரிதல் இது? வந்து ரொம்ப மோசமான ஃப்ராடு வேலை பார்த்துருக்கிறார் நேற்று மேடையில். தேர்தல் ஆணையத்தை கூட விமர்சிக்க அவருக்கு வக்கு இல்லை. மணிப்பூரை பற்றி ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒரு பேச்சில் ரொம்ப முக்கியமானது எங்கே ஆரம்பிக்கிறோம், எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறோம், எங்கே முடிக்கிறோம் அப்படின்றது. கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அவர் என்ன பேசுகிறாருன்றதை பாருங்கள். மணிப்பூரில் நடக்கிறத போய் பார்க்க கூட முடியாத ஒரு ஒன்றிய அரசு, இங்கே மட்டும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் விரிவாக இதில் இவ்வளோ விரிவாக பேசுகிறேல, மணிப்பூரையும் இங்கே விரிவாக பேசு, அங்கே பெண்களுக்கு நடந்த வன்முறையை பற்றி விரிவாக பேசு, ஏன் பேச மாட்டேங்கிற? அப்போ அவனுக்கு இணையானவன் இவன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நீ அவனை பயன்படுத்துறியே தவிர அவனுக்கு எதிரானவன் நான் அப்படின்னு சொல்றதுக்காக நீ அவனை பயன்படுத்தல. பாஜகவை விட திமுக நல்ல கட்சி அல்ல அப்படின்னு நீ சொல்லுவதற்காக அந்த பயன்படுத்துறதை தவிர பாஜக மோசமான கட்சின்னு நீ சொல்லியிருக்கியா அப்படின்னா சொல்லலை. அப்ப உனக்கு தொடை நடுங்குகிறது, மேடையில் பயம் வருகிறது, எதை பேசினால் கடித்து வைத்து விடுவார்களோ, ஈடு வந்து விடுமோ என்று அச்சத்தில் நடுங்கித்தான் அவர் பேசி கொண்டிருக்கிறாரே தவிர ஆழமான புரிதலோடு அவர் பேசவில்லை. பட் ஆனால் அவர் இதில் அப்போனா இந்த மேடை முழுக்க அவர் பேசுறது எல்லாமே பார்க்குறப்போ டிஎம்கே தான், அப்யூஸில் பார்த்தா டிஎம்கே தான் அவர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காருங்கிறப்போ இந்த மேடை அம்பேத்கருக்கு இல்லாமல் டிஎம்கே அட்டாக் பண்ணுறதுக்காகவே இதை போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுதான், அதனால தான் அந்த நாகரிகம்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். பொதுவாக ரெண்டு கட்சி தலைவர்கள் ஒரே மேடையை பகிர்ந்துக்கிறது வழக்கம், இயல்பான ஒன்று. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆரும் கலைஞரும் ஒரே மேடையை பகிர்ந்துருக்கிறாங்க, ரொம்ப நாகரிகமாகவும் அது இருந்திருக்கும். அது ஏன் அப்படின்னா அந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சியோ அதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க, அது அரசியலுக்குள்ள கொண்டே போகாது. ராஜ்நாத் சிங் வந்து கலைஞருடைய ஸ்டாம்ப் வெளியிட வர்றாருன்னா அவர் கலைஞரை பற்றி மட்டும்தான் பேசுவார், திமுக கூட்டணியை பற்றி பேச மாட்டார், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆகிய தன்னுடைய கூட்டணியை பற்றி பேச மாட்டார், தமிழ்நாட்டில் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்ற திட்டங்களை பற்றி பேச மாட்டார், அவர் கலைஞரை தான் பேசுவார். அதுதான் அந்த மேடைக்கான நாகரிகம்.
அப்ப பாஜகக்காரனுக்கு தெரிஞ்ச அரசியல் அறிவு கூட உனக்கு இல்லையா அப்படின்றத நான் திருப்பி கேட்கலாம்ல. நீ சொல்றல அதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப அவனுக்கு தெரிஞ்ச குறைந்தபட்ச அறிவு கூட உனக்கு இல்லையா அப்படின்ற கேள்வி சேர்த்து தானே கேட்க வேண்டியது இருக்கிறது. இதனால ராஜ்நாத் சிங் நல்லவரா அப்படின்னா அவர்களுடைய ஐயத்திரத்தை தனியா பேசலாம். நீங்க ஒரு மேடையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, காலையில அந்த கட்சியுடைய தலைவர் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு, தேவையில்லாத அழுத்தங்களை இந்த நிறுவனங்கள் உருவாக்குது. யாரு? விகடன், வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ், தினமலர் உள்ளிட்ட நிறுவனங்கள் உருவாக்குது. இந்த நிறுவனங்களுக்கு எதிராகத்தான் நான் அறிக்கை கொடுத்திருக்கிறார். அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். அதுதான் மேடையில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு அழகு. அதுவே இவருக்கு புரியல. நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், உங்களுடைய கூட்டணியில தான் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. நீ திரும்ப திரும்ப சொல்றனா அப்ப நீ விசிகா கேடுறா இல்ல விசிகா பொதுச் செயலாளரா? நீ யாரு? நீ பனையூர்ல உட்காந்துக்கிட்டு மக்கள் வெள்ளத்துல இருக்கிறத கூட நேரில் வந்து பார்க்க வக்கு இல்லாம மக்களை 250 பேரை வண்டியில அள்ளி போட்டு அங்க கொண்டு வந்து போட்டோ ஷூட் நடத்தின ஆள் நீ. உனக்கு அம்பேத்கர் திடல்ல விசிகா ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்ற உனக்கு என்ன தெரியும்? அவர் என்ன சொல்றாருன்னா அந்த விஷயத்துக்கு என்ன சொல்றாருன்னா, நமக்கு வந்து இந்த போட்டோ எடுத்து போட்டு நிவாரணம் கொடுக்கலாம் செட் ஆகாது, அது தேவையில்லாத மாதிரிங்கிறத அவர் சொல்றாரு. அப்புறம் நிவாரணம் கொடுத்தாரா? இல்ல அது டைரக்டாவே மக்கள்கிட்ட கொடுத்துட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எப்படி கொடுப்பாரு? பிளேட்ல இருந்து பொட்டமா தூக்கி போடுவாரா? இல்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த சுனாமி வந்த போது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு பேரிடரை வந்து இவ்வளவு அவலமா கையாண்டது வந்து அந்த காலகட்டத்தில் தான். அதுல இருந்து மீண்டு வந்தது வேற. ஆனா அந்த காலகட்டத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, சுனாமியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா ட்ரக்கில் உள்ள நின்றுக்கிட்டாங்க, பொட்டணங்களை அள்ளி வீசுறாங்க. ஆமா, வீசுறத வந்து மக்கள் பிடிச்சிட்டு போய் சாப்பிடணுமா? அப்ப அந்த மக்களை என்னவா நினைக்கிறாங்கன்றது இருக்குல்ல. ஒரு முதலமைச்சர், அவருக்கு வயது என்ன ஆகிறது? அந்த வயதுல அவர் வந்து வெள்ள பாதிப்புகளை நேரில் போய் ஆய்வு செய்ய போறாரு, களத்துல நடந்து போறாரு, வெள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்யறாரு. துணை முதலமைச்சர் விழுப்புரத்துல இருந்து எல்லா மாவட்டங்களுக்கும் நேரடியா போய் வெள்ள பாதித்த மக்களை நேரடியா சந்திக்கிறாரு. பொன்முடி அவர் மேல சேறு வீசிட்டாங்கன்றத பிரச்சனையாக்குறாங்களே, சேறு வீசினாலும் அவர் அந்த மக்கள் மத்தியில தானே போய் நின்னாரு. ஒன்றும் இல்லை, திருப்பூர்ல வந்து ஒரு கொலை சம்பவம் நடந்து விட்டது. அந்த கொலை சம்பவத்துக்கு கேத விசாரிக்கிறதுக்காக மூப்பே சாமிநாதன் போறாரு. போற இடத்துல அந்த அம்மா நிப்பாட்டி வச்சு திமுக அரசை விமர்சிக்கிறாங்க. அவர் அமைதியா நின்று கேட்டுட்டு, கவலைப்படாதீங்கம்மா, கூடுமான அளவுக்கு எல்லா உதவிகளையும் நாங்க செய்யறோம், விரைவில் எல்லாத்தையும் சரி செய்வதற்கான முயற்சி எடுக்கிறோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு வர்றாருல. இதை விஜயால ஃபேஸ் பண்ண முடியாது. எடப்பாடி கூட அதுக்கப்புறமா இதுல இறங்கி அவங்க கூட இறங்கி போய் பார்த்துட்டு வந்தது கூடவே பண்ணாங்க. அதிமுக பண்ணுச்சு, எடப்பாடி பண்ணாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ரொம்ப நாள் ரெஸ்ட்ல இருந்தாரு. இந்த ரீசெண்டா திடீர்னு எதுவும் உயிர் தெளிந்து வந்து ரெசரக்ஷன் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இப்ப விஜய் வந்து களத்துல போய் நின்று இதை சந்திப்பாரான்னா முடியாது. ஏன் முடியாதுன்னு நான் சொல்றேன்னா, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நடந்த அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அவர் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு, பக்கத்துல பிரபுதேவா, 2 பேர் நின்று பேட்டி கொடுங்க, வில்லுன்னு நினைக்கிறேன் அந்த படம். அதை ஒட்டி பேட்டி கொடுக்கும்போது பத்திரிகையாளர்கள் சந்திப்புனா சலசலப்பா தாங்க இருக்கும். அவர் அங்க பேசிட்டு இருக்கும்போது இங்க பக்கத்துல கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணுவோம், அல்லது வந்து சந்தேகம் இருந்தா கேட்போம், இல்ல அடுத்து நீ கேட்கறியா இல்ல நான் கேட்கவான்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுதான் உனக்கு மைக் வச்சிருக்கு. நீ பேசுறது மைக்ல விழுகும், நீ பேசுறது நான் எல்லாம் காது. இவர் பெரிய ப்ரூட்டஸ், இவர் பெரிய ஜூலியஸ் சீசரை கொலை பண்ணதுக்கு பிறகு வந்து யார் ஜூலியஸ் சீசரை கொலை பண்ணாங்கன்னு பேச போறாரு. மக்கள் வந்து அப்படியே ஆன்னு வாயை திறந்து பார்க்கறதுக்கு. நீ சினிமா ப்ரமோஷனுக்கு வந்திருக்க, கீழே உட்கார்ந்துருக்கிறது சினிமா ரிப்போர்ட்டர்ஸ், அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஹே சைலன்ஸ் அப்படின்னு கத்துற. பத்திரிகையாளர்களே உன்னால ஹேண்டில் பண்ண முடியல. மக்கள் நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்பாங்க. சேகர் பாபு கூட போய் ஒரு 10 நாள் சுத்துங்க. சேகர் பாபு வந்து 1000 விமர்சனங்கள் நீங்க பேசலாம். போன தடவை சென்னையில் வெள்ளம் வந்தது, வட சென்னை பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் செய்தி வெளியிடப்படுகிறது. அந்த வட சென்னைக்கு நேரில் போறாரு, அவர் நிற்கிறாரு, சுற்றி 100 பேர் ரவுண்டப் பண்ணி நிற்கிறாங்க. ரவுண்டப் பண்ணி நின்று எனக்கு நீ அதை செய்யலை இதை செய்யலை, இங்கே இப்படி நிற்கிது அங்கே அப்படி நிற்கிது, அங்கே என்ன லீக் ஆகிட்டு இருக்கு, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நின்று ஃபேஸ் பண்ணி பதில் சொல்லிட்டு வர்றாரு. மேயர் பிரியாராஜன், அவர் மேலே 1000 விமர்சனங்கள் சொல்கிறாங்க. ஃபீல்டுக்கு போய் அவர் ஏச்சும் பேச்சும் வாங்கிட்டு அந்த மக்களோட தான் நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. மக்கள் திட்டுறாங்க, மக்கள் கேள்வி எழுப்புறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் பயந்து களத்துக்கு போக முடியாத தொடை நடுங்கியாக இருக்கக்கூடிய நீங்கள் இவர்களை பற்றி இதெல்லாம் போட்டோ ஷூட்டுன்னு சொல்லுவதற்கு தகுதியே கிடையாது. உங்களுக்கு இது இந்த சம்பிரதாயம்னு சொல்றாரு. கடைசியில தன்னைத்தானே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாரு. நம்மளும் அந்த சம்பிரதாயத்தை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுது அப்படின்றாங்க. எதுக்கு நிர்பந்தம் ஏற்படுது? வேண்டாமே, அரசியல இருந்து ஒதுங்கிருங்க. எதுக்கு தேவையில்லாம உள்ள வந்து இந்த சம்பிரதாயம் பண்ணிக்கிட்டு மேடையில ஏறிக்கிட்டு சடங்கு செஞ்சுக்கிட்டு, இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் வேண்டாம். நிம்மதியா போய் படம் நடிங்க, நடிச்சு நல்லா சம்பளம் வாங்க, நிம்மதியா இருக்க வேண்டியது. எதுக்கு உள்ள வந்து மக்கள் உசுர வாங்குறீங்க?
உங்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னா ஒதுங்கிருங்க. அரசியல் பண்ணுறவனை பார்த்து, மக்கள் மத்தியில் களத்தில் நிற்கிறவனை பார்த்து, உனக்கு அது தெரியல, இது ஃபோட்டோ ஷூட் பண்ணுற, சம்பிரதாயம் பண்ணுற, சடங்கு செய்கிற, இது உங்களுக்கு தேவையா? இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்றாங்க, ஒரு கேத வீட்டுக்கோ அல்லது வந்து நல்ல நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கோ ஒரு எம்எல்ஏவும் அமைச்சரும் போயிட்டு வர்றதை வந்து சும்மா போய் நின்று வச்சுட்டு வர்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து உங்கள் கூட உன்னுடைய சுக துக்கங்களில் நான் கேத வீட்டுக்கு கல்யாண வீட்டுக்கு யார் போவா? அரசியல்வாதிகள் போவாங்க. முதல் சுற்று நட்பு வட்டாரமும் முதல் சுற்று சொந்தங்களும் போவாங்க. அதில் ஒருத்தனா நான் இருக்கேன்ற நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக போய் நிற்கிறாங்க. அந்த வீட்டுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்குறாங்க. அதை போய் பார்த்துட்டு வர்றாங்க. அப்போ எம்எல்ஏ நம்மோட இருக்கிறாருன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வருது. அதற்கு பிறகு அந்த எம்எல்ஏ அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சது, நான் ஊர் பேரும் சொல்லலை, எம்எல்ஏ பேரும் சொல்லலை, அந்த எம்எல்ஏ எந்த கட்சின்னு நான் சொல்லலை. அந்த ஊரில் வந்து நகராட்சி ஆஃபீஸுக்கு வெளியே வந்து வரிசையாக வந்து சாலையோர கடைகள் இருக்கிறது. அந்த கடைகளை பூரா திடீர்னு ஒரு நாள் நகராட்சி ஆணையர் வந்து ஆணை பிறப்பித்து அத்தனையும் தூக்க சொல்கிறாரு. அவ்வளவு வண்டி சீஸ் பண்ணிட்டு போய் நகராட்சி அலுவலகத்துக்குள்ளே நிப்பாட்டிட்டு வந்துடுறாங்க. எம்எல்ஏவுக்கு ஒரே ஒரு ஃபோன் கால். அந்த எம்எல்ஏ நேரில் வந்து நிற்கிறாரு. இத்தனை வண்டி இன்னும் 1 ஹவரில் ஸ்பாட்டில் போய் நிற்கணும், அவங்க அடுத்த 2 மணி நேரத்தில் கடை திறக்கணும்னு சொல்லி அவ்வளோ பேருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட நேரத்துக்கு தேவையான நிவாரண தொகையை கையில் கொடுத்து கடையை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. நான் அவர் யாருன்னே சொல்லலை, அவர் யாராவோ இருக்கட்டும், ஹி மே பி நோபடி, ஆனால் அவர் ஒரு எம்எல்ஏ. இது நான் நேரில் பார்த்த சம்பவம். இதெல்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? இது சடங்கா? இது சம்பிரதாயமா? அப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் இல்லையா? ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு நான் முதல்வன் திட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த நான் முதல்வன் திட்டத்தில் பயனடைகிறவங்களை கூப்பிட்டு சந்திக்கிற பேர் சம்பிரதாயம் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, சம்பிரதாயமாகவே இருக்கட்டும். அந்த சாதித்த பிள்ளை இன்னைக்கு ஐஐடியில் போய் படிக்குது. 7 பேர் ஐஐடியில் படிக்கிறாங்க. 8 பேருக்கு மேலே NIT திருச்சியில் சேர்ந்துருக்கிறாங்க. 525 பேர் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களை போய் படிக்கிறாங்க. இவங்களை சந்தித்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பேர் வந்து சம்பிரதாயமா? அப்போ நீங்கள் எது சம்பிரதாயம்னு தெரியுமா? மாணவர்களுக்கு போய் வைர மோதிரம் வாங்கி கொடுக்குறேன், மாணவர்களுக்கு தேவையான கல்வி உதவி செய், அல்லது அவங்களுக்கு பயன்படும் வகையில் ஏதோ ஒன்று கொடு. அதை விட்டுட்டு வைர மோதிரம், அதாவது தன்னுடைய படாடோபத்தை தன்னுடைய பந்தாவை காட்டுறதுக்கு தான் நீ மோதிரம் கொடுக்குறே தவிர அவங்களுக்கு அது பயன்படுமா இல்லையான்றதை பற்றின எந்த அக்கறையும் உனக்கு கிடையாது. ஓகே, விக்கிரவாண்டியில் விவசாயிகள் நிலம் கொடுத்தாங்கன்னா கூட அவங்கள நேரில் கூப்பிட்டு தான் சந்திப்பேன். தமிழ்நாடு முழுக்க இப்போ மார்க் எடுக்கிற மாணவர்கள் அவங்களையும் நான் கூப்பிட்டு வச்சு தான் பார்ப்பேன். ஆமாம், இவர் முதலமைச்சர் கோட்டையை விட்டு வெளியே போனாருன்னா 1/2 மணி நேரத்தில் கோட்டையை கதிகலங்கி போயிடும். அதனால பணியூர் விட்டு வெளியே வராமல் உள்ளுக்குள்ளேயே உட்காந்து இருந்த இடத்துல எல்லாத்தையும் செய்வார். ஒருவேளை அந்த க்ரௌடு அதிகமாகிடும் இல்லையா? அதனால இருக்குமோ, ஸ்டாருங்கிற அந்த ஒரு இது இருக்கிறதால கொஞ்சம் க்ரௌட் ஆகும், அது டிராஃபிக் ஆகும், அதனால கூட இருக்கும். எம்ஜிஆரோட பெரிய ஸ்டாரா நீங்கள்? எம்ஜிஆரோட பெரிய ஸ்டாரான்னு நான் கேட்குறேன். எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா? எம்ஜிஆர் எங்கே போய் ஓட்டு கேட்டாருன்னு தெரியுமா? எம்ஜிஆர் படுத்துக்கிட்டு ஜெயிச்சாரு, எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியிலேருந்து ஜெயிச்சாரு, எம்ஜிஆர் அமெரிக்காவிலேருந்து ஜெயிச்சாரு மட்டும் செய்திகளை பேசுகிறாங்களே. எம்ஜிஆர் ரோட்டில் போய் வேலை பார்த்தாரு. ஜெயலலிதாவெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஜெயலலிதா மேலே எனக்கு 100 விமர்சனங்கள் இருக்குது. ஜெயலலிதா ஆனால் ரோட்டில் போய் நின்று வேலை பார்த்தவங்க. 2000க்கு அப்புறம் நான் சொல்லலை, 1980 நான் சொல்கிறேன். சத்துணவு திட்டத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க போய் கிளை கழக வாரியாக அவங்க போய் சத்துணவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ரோட்டுக்கு போய் அவங்க ஃபீல்டு என்னன்றதை உணர்ந்துட்டு வந்தவங்க. எம்ஜிஆர் ரோடாக போய் ஓட்டு கேட்டு வளர்ந்தவர். எம்ஜிஆர் வீதியாக போய் நாடகம் போட்டு வளர்ந்தவர். அவருக்கு இல்லாத ஸ்டார்டம் உங்களுக்கு வந்துருச்சு. அவரை விட பெரிய கூட்டம் வந்து உங்களை வந்து சுத்து போட்டு நின்றுச்சா? எம்ஜிஆரை நீங்கள் எப்போ தனியாக பார்க்க முடியும்னா முதல்வராக ஆனதுக்கு பிறகு தான் அவர் வந்து போய் தனியாக மேடையில் நிற்கிறத பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி அவருடைய எல்லா இதுலையும் பாருங்கள், பக்கத்தில் ஒரு கிழவி இருக்கும், தூக்கி முத்தம் குஞ்சிக்கிட்டு இருப்பார். ஒரு சின்ன பிள்ளை இருக்கும், தூக்கி முத்தம் குஞ்சிக்கிட்டு, கூட்டத்துக்கு மத்தியில் தான் பார்க்க முடியும். கலைஞருடைய பழைய புகைப்படங்கள் எடுத்து பாருங்கள், கூட்டத்துக்கு மத்தியில் தான் இருப்பாங்க. எம்ஜிஆர் கூட்டத்துக்கு மத்தியில் தான் இருப்பார். அவ்வளோ பேர் கூட்டத்தில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு அலர்ஜி, கூட்டம் எனக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் அரசியலுக்கே லாயக்கில்லைன்னு அர்த்தம். நான் மேலேருந்து வந்து அருள் பாலிப்பேன் அப்படின்னா நீங்கள் கடவுளா? கடவுளாவே இருந்தாலும் வந்து பாருன்னு தானே மக்கள் சொல்கிறாங்க. சாமி ஆடி காட்டுன்னு தானே சொல்கிறாங்க. யாருக்குமே சாமி வரலன்னா குலதெய்வத்துக்கு என்னமோ பிரச்சனைப்பா அப்படின்னு கோவிச்சிடுறாங்க கோயிலில். சாமி ஆடி காட்ட சொல்கிறாங்களா? அப்போ நீ வந்து நின்று காட்டணும்ல, பேசி காட்டணும்ல. நான் களத்துக்கு வரமாட்டேன், கூட்டம் கூடிரும், வந்தால் உங்கள்கிட்ட பேச முடியாது. அப்போ நீ ஓட்டு கேட்க வரமாட்ட, ஓட்டு கேட்டு ஜெயிச்சிட்டேன்னா உன் தொகுதி பக்கம் வரமாட்ட. ஒன்றும் இல்லை, ஒரு எம்எல்ஏ ஆயிடுறாருன்னு வச்சுப்போம். எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு ஒருவேளை நான் வந்து கைப்பத்தட்டிக்கலாக சொல்கிறேன், எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு ஊருக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு. விக்கிரவாண்டியிலே ஜெயிக்கிறாருன்னு வச்சுப்போமே. விக்கிரவாண்டி ஏரியாக்களில் வந்து கள்ளச்சாராயம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 100 ஆண்டுகளாக அந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்தே கூட இருக்கலாம், யாருக்கு தெரியாது. வரலாற்று ஆசிரியர்கள்ட்ட வேணால் கேட்கலாம். அப்போ அந்த ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு.
நீங்கள் எம்எல்ஏ போக மாட்டீங்களா? போனால் கூட்டம் கூடிரும்னு போக மாட்டீங்களா? எனக்கு புரியலையே, என்ன செய்ய போகிறாருன்னு எனக்கு தெரியல. இல்லை ஏதோ ஒரு பெரிய அதான் இவர் வந்து தன்னுடைய தொண்டர்கள் வீட்டு கேதத்துக்கே போக மாட்டார். மாநாட்டுக்கு வர்றேன்ற பேரில் 9 பேர் செத்து போனாங்க. அந்த 9 பேரை வீட்டை கூட நேரில் போய் பார்க்குறதுக்கு இவருக்கு வந்து நேரம் இல்லை. ஷூட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு வேகமாக கிளம்பி ஓடுறாரு. இவர் தான் அரசியல் செய்ய போகிறாரா? ஆதவர்ஜுனாவை நம்பி இவர் அரசியல் இறங்குறாரு. சூப்பர் காம்பினேஷன். இல்லை ஆதவர்ஜுனா அவர் என்ன சொல்கிறாருன்னா மன்னராட்சி மாதிரி இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறப்போ நம்ம ஆதவர்ஜுனா பற்றி ஏற்கனவே முன்னாடி இருந்தால் உங்களை நேர்காணலில் கேட்டப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இல்லை நம்ம அவர் வந்து எதுலையுமே ஒரு பாஜகன்னு சொல்லியோ இல்லை ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லி அவர் ஒரு பிம்பத்துக்குள்ளே நான் அடக்க விரும்பலை அப்படிங்கிற சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு விகடன் விழாவில் பார்க்குறப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு லாபி ஒன்று இருக்கோ, இங்கே பிஜேபியோட ஒரு இது வருதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? அதுக்குள்ளார அவர் வந்துட்டாரோ ஆதவர்ஜுனா? ஆமாம், தன்னைத்தானே அந்த இடத்துல அவர் பொசிஷன் பண்ணிட்டார். நேற்று மேடையில் அவர் பேசுனதை பாருங்க. அதாவது நம்ம ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை 4 பேரும் தனித்தனியாக இது என்னோட ப்ராஜெக்ட்னு கிளைம் பண்ணிக்கிறது வேற. ஆனால் அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் இப்போ விசிகா வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துக்கிறது. அந்த மாநாடு நடத்தலான்ற ஐடியாவை அந்த கட்சிக்குள்ளே 1000 பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த கட்சியினுடைய மகளிர் அணி சொல்லியிருக்கும், எல்லாம் நடந்திருக்கும். மாநாட்டை நடத்தியது யார் அப்படின்னா விசிகா தான் நடத்துது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் வந்து இத்தனை பேர் செத்துட்டாங்க, அதனால் போதையை ஒழிக்கணும்னு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் முடிவு செய்து விட்டது. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் முடிவு செய்ததை வந்து விசிகாட்ட சொல்லி நாங்கள் ஒரு மாநாடை நடத்தினோம் அப்படின்னா நீ பண்ணது பிஆர் ஏஜென்சி வேலை. அதாவது நீங்கள் வந்து நேசமணி மாதிரி ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்டர் சார். இல்லை ஒருவேளை தன்னை அந்த பெயிண்டிங் கான்ட்ராக்டருடைய வேலை என்ன அப்படின்னா பெட்டி தூக்கிட்டு போய் பெயிண்ட் அடித்து கொடுக்கறது தான் வேலை. உன்னை பெயிண்ட் அடிக்க தான் கூப்பிட்டு வந்தோம். நீ என்ன சொல்கிற, இந்த மாளிகைக்கே நான் தான் ஓனர்னு சொல்லிடுற. இதுதான் ஆபத்தான விஷயம். இதை தான் விசிகா கேடர்ஸ் வந்து இன்னைக்கு கொந்தளிக்கிறாங்க. யார் நடத்துகிற மாநாட்டை நீ யாருக்கு கிளைம் பண்ணுற? இப்போ சரி, ஒன்றுமே இல்லாத ஒருத்தர், யாரோ ஒருத்தர், ஒரு தனி நபர் வாய்ஸ், நீ ஏன் திராணி இருந்தால் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் பேரில் இந்த கூட்டத்தை நடத்தியிருக்க வேண்டியதானே? ஏன் நடத்தலை? வாய்ஸ் ஆஃப் காமன்ஸின் பேரால் நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துனீங்களா? நடத்த முடியாது. ஏன்னா கேடர் இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. கேடர் இருக்கிற கட்சிக்குள்ளே போய் அந்த கேடரை ஆர்கனைஸ் பண்ணுவதற்கு ஒரு ட்ரிக்ஸை சொல்லிட்டு, இதுதான் மேத்தமெட்டிஷியன்ஸ் இருக்கிறாங்கல்ல, மேத்தமெட்டிஷியன்ஸ் வேற, மேக்ஸ் ட்ரிக்ஸ் சொல்கிறவங்க வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சீனிவாச ராமானுஜன் மேத்தமெட்டிஷியன், அவர் வந்து கணித அறிஞர். இப்போ ஒரு சிலர் வருவாங்க நம்ம ஊரில், 100 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா கிளாஸ் நடத்தி கொடுப்பாங்க. என்னென்ன கிளாஸ் நடத்துவாங்க அப்படின்னா டிவிஷன் ஈஸியாக செய்கிறது எப்படி, ஈஸியாக ஸ்கொயர் ரூட் சால்வ் பண்ணுறது எப்படி, கியூப் ரூட் சால்வ் பண்ணுறது எப்படி, இதுவே மல்டிபிள் கியூப் ரூட்ஸ் வருது அப்படின்னா சால்வ் பண்ணுறது எப்படின்னு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. இவங்க வந்து கணித அறிஞர்கள் கிடையாது. நீ வித்தையை கண்டுபிடிக்கிறவன் மட்டும்தான், கணிதத்தை கண்டுபிடிச்சவன் நீ கிடையாது. நான் வந்து ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டு நான் தான் வந்து கணிதத்தையே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளவு மோசடியானதோ அப்படியானது தான் ஆதவர்ஜுனா நேற்று மேடையில் வந்து அந்த காணொலியை ப்ளே. ஒருவேளை தன்னை தமிழ்நாட்டோட பிரசாந்த் கிஷோர் மாதிரி தன்னை காமிச்சிருக்கு. ஏன்னா அந்த ப்ரொமோலாம் பார்த்தீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ரொமோ போட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோ பார்க்குறப்போ இங்கே ரெண்டுதுமே அம்பேத்கருடைய அதை தாண்டி அவருடையது ரொம்ப வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ், இந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம், இந்த அளவுக்கு இருந்து விசிகாவுக்கே நாங்கள் தான் போய் அந்த மாநாட்டை ரொம்ப பிரம்மாண்டமாக காமிச்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா? தன்னை பிரசாந்த் கிஷோர் மாதிரி காமிச்சிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பிரசாந்த் கிஷோர் யாருன்றதையும் நம்ம பீகார் எலெக்ஷனில் பார்த்தோம். டெபாசிட் கூட வாங்கலை, ஒரு சீட்டில் கூட டெபாசிட் வாங்கலை. இந்தியாவுக்கே வழிகாட்டியவர். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி இன்னைக்கு ஆட்சியில் இருக்குன்னா அது காரணம் பிகே தான் சொன்னாங்களா இல்லையா? திமுக ஆட்சிக்கு வந்தது காரணம் பிகே தான் சொன்னாங்களா இல்லையா? பிகே என்ன ஆனார்? பீகாரில் போய் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து என்ன செஞ்சார்? இந்த இடைத்தேர்தலில் போட்டிட்டார். போட்டியிட்ட 4 இடத்துலையும் டெபாசிட் டான்ஸ் ஆடிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? இப்போ இவருடைய அரசியல் வழிகாட்டி யார் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் தான். ஊழல் அரசியல், குடும்ப அரசியல் ரெண்டையும் ஒன்று சேர்த்து பேசணும்னா நம்ம ஜெயிச்சிடலாம். இது ஒரு ஃபார்முலாவாக மாற்றிட்டாங்க. இந்த ஃபார்முலாவுக்கு பொருந்துறாங்களோ இல்லையோ, நான் இந்த ஃபார்முலாவை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். இவ்வளவுதான் அவருடைய கருத்து. இவருடைய அரசியல் குருநாதர் பிரசாந்த் கிஷோர் சொல்லி கொடுத்ததை வந்து இவர் இங்கே செஞ்சு காட்ட போகிறாராம். உனக்கு சொல்லி கொடுத்தவொடனே அங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறான். நீ என்ன செய்ய போகிறன்றதான் எனக்கு தெரியல. ரொம்ப அட்மோஸ்டாக அற்புதமாக முடித்தார் அந்த நிகழ்ச்சியை. நிகழ்ச்சி யார் நிகழ்ச்சி? பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் நிகழ்ச்சி. நான் ஏன் அந்த ஹூவர் சுத்ராஸ் புக்கை குறிப்பிட்டேன் அப்படின்னா, அதுவும் குறிப்பாக அந்த சத்ரபதி சிவாஜி அத்தியாயத்தை ஏன் குறிப்பிட்டேன் அப்படின்னா, காகப்பட்டர்னு ஒரு பார்ப்பனர், அவர் வந்து சத்ரபதி சிவாஜி பதவி ஏற்கிறதுக்கு வந்து இவரை போய் டெல்லியிலேருந்து கூப்பிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து எதுக்காக கூப்பிட்டு வர்றாங்கன்னா, சிவாஜி வந்து சத்திரியர் கிடையாது, அவரை சத்திரியர் ஆக்கணும். அந்த சத்திரியரா மாத்துறதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பெரிய பசுமாடு மாதிரி தங்கத்தில் ஒன்றை செஞ்சு வச்சு
அதோட வாய் வழியா உள்ள வந்து பின்பக்கமாக வெளியே வந்தாங்க அப்படின்னா இவர் சத்திரியர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாகத்துக்கெல்லாம் பேர் அது அதுலேயும் கூட குறிப்பிட்டிருக்கிறது. அதுக்கு சிவாஜியிடம் இருந்து எவ்வளவு பெரும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் கூட அதில் சொல்லப்பட்டது. மேட்ரு என்ன அப்படின்னா இந்த பார்ப்பனியம் எப்படி ஒரு மகத்தான வீரன் சிவாஜியை ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்குள்ள தள்ளி அவனை தன்னுடைய யாகத்துக்கு அடிபணிய வைத்தது அப்படின்றது தான். இந்த சமூகம் மொத்தமும் தனக்கு காலுக்கு கீழே இருக்கிறது, தான் ஜெகத்குரு என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளுகின்ற ஒருத்தர் உங்களுக்கு உலக உத்தமர், மகத்தானவர், நல்லவர். காஞ்சி மகாபிரியவா நல்லவர் சார். காஞ்சி மகாபிரியவா எழுதுனதெல்லாம் படிச்சிருக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியல. காஞ்சி மகாபிரியவர் எழுதுனதையெல்லாம் அவங்களே வெளியிட்டிருக்கிறாங்க. தெய்வத்தின் குரல் அப்படின்ற பேரில் வந்து இணையதளத்திலேயே வெளியிட்டிருக்கிறார்கள். தயவு செய்து அதில் பெண்களை பற்றி என்ன, தலித்துகளை பற்றி என்ன, சத்திரியர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் அவர் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் இவர் என்ன சொல்றாரு, சின்ன வயசுல இருந்தே ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. யாரை பத்தி? பாபா சாஹேப் அம்பேத்கரை பத்தி ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாராம். ஆய்வுல இவர் புதுமையா அவனு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. என்னன்னா அன்னைக்கு அம்பேத்கருக்கு ஒரு 50ல இருந்து 100 MP இருந்திருந்தால் அம்பேத்கர் நினைச்சதை செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவருடைய ஆய்வில் கண்டுபிடித்தாரா. அந்த ஆய்வுல தீய வச்சு தான் கொளுத்தணும். அம்பேத்கரே இதை கேட்டால் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ இந்தியாவில் வந்து இப்போ நமக்கு கூட தான் 40 MP இருக்கிறாங்க. 40 MP எடுத்துகிட்டு போய் நாடாளுமன்றத்தில் நினைச்சதை செஞ்சிட முடியுமா? முடியாது. சரி 40 MP விடுங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு 80 MP இருக்கு. ஆனால் நாடு மொத்தம் ஊபிக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நிற்கிது. அந்த 80 MP வச்சு எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? முடியாது. அப்போ நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்குன்னு இருக்கிற லிமிட்டேஷனே புரிஞ்சுக்காடாம 100 MP இருந்திருந்தா போதும், பாபா சாஹேப் நினைச்சதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவராக ஒரு கருத்தை உருவாக்கிட்டு. ஆனால் என்ன பிரச்சனைனா இவர் பாபா சாஹேப் எழுதின எதையுமே படிக்கல. படிச்சிருந்தாருன்னா மகாபிரியவா நல்லவான்னு சொல்லியிருக்க மாட்டாரே. ஓகே, இந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அண்ட் மூவ்மெண்ட்டை வந்து உடைக்கணும்னு அவர் பேசியிருக்க மாட்டாரே. அப்போ இவருடைய நோக்கமும் கொள்கையும் வேறாக இருக்கிறது அப்படின்றத நேற்று தெளிவாக உணர்த்தி இருக்கிறார். இனி விசிகா தான் முடிவெடுக்க வேண்டும். ஸோ அப்போ ப்ராஜெக்ட் கைமாறிடுச்சு அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாமா? அவரோட இது படி பார்த்தா, ஏன்னா ஒரு தேர்தல் யூகரா அவர் கருதுறப்போ ப்ராஜெக்ட் வேற பக்கம் விசிகா விட்டு வேற பக்கம் அவர் மாறிட்டாருங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், நேசமணி பெயிண்ட் அடிக்க வந்தார். வந்த பங்களாவுக்குள்ள பெயிண்ட் அடிக்கிற வேலையை விட்டுட்டு அங்கே இருக்கிற மணிக்கூண்டை உடைக்கிறது, அங்கே இருக்கிற சட்டுமுட்டு சாமானை உருட்டி விடுறதுன்னு இருந்தார். உன் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி அனுப்ப போகிறாங்க. அப்போ வேற எங்கேயாவது போய் கான்ட்ராக்ட் பிடிக்கணும். சரி பனையூர் பங்களாவுக்கு வெள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கே போய் கான்ட்ராக்ட் எடுக்க போகிறாரு. உள்ளுக்குள்ளே ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இப்போ பக்குன்னு கிதக்குன்னு உட்காந்துருக்கிறாராம். என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது தெரியாமல். எனக்கு தெரிஞ்சு விஜயே வந்து ஜான் ஆரோக்கியசாமியோட இவர் நல்லா பேசுகிறாரு, அதனால இவரை கூப்பிட்டுக்கலாமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறதாலாம் தகவல் வருகிறது. பார்த்து சூதானமாக இருக்கணும். ஜான் ஆரோக்கியசாமி கட்சியை குழிக்குள்ள தள்ள போறாரு அப்படின்னா இவர் கட்சியை படுகுழிக்குள்ள தள்ளுவார். அதற்கு விஜய் வந்து தயாராக இருக்க வேண்டும். தாவேகா தொண்டர்கள் இதுக்கெல்லாம் ஃபயர் விடுறாங்க. போன மாதம், அதாவது 6 மாதம் முன்னாடி ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த கட்சியில் மணிக்குண்டை உடைச்சிட்டு நேசமணி வெளியே வந்தவர். இந்த நேசமணியை கூட்டு போய் நீ உங்கள் மங்களால் வெள்ளையடிக்க போறியா? அதை மட்டும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபயர் விடுவதற்கு முன்னால ஒரு தலைவனுக்கு விசுவாசமாக இருக்க தெரியாத ஒருத்தர் எந்த கட்சியிலும் இருக்க முடியாது அப்படின்றத இவர்கள் புரிந்து கொண்டால் நல்லது. ஃபைனலாக இருக்கக்கூடியது ஏன்னா விஜய் முடிச்சப்போ இப்படி தான் முடிச்சாரு. 2026 இந்த கூட்டணி கட்சி இது எல்லாமே இப்போல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாமே மைனஸ் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. எந்த நம்பிக்கையில் அதை சொல்கிறாரு? அவர் பிரெட் ஆம்லெட் போட போகிறாரு. மைனஸ் இல்லை, எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரில. இது வந்து பார்க்குறவங்க நினைக்கலாம், என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, அரசியல் ரீதியாக கருத்து சொல்லுங்கள். அரசியல்வாதியாக நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அரசியல் ரீதியான கருத்தை சொல்ல முடியும். இவர் அரசியல்வாதியா? அவர் பேசிய ஏதாவது ஒன்று இன்றைய அரசியல் சூழலுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா? வேங்கை வேலை கேள்வி கேட்குறீங்களே, உங்கள் கட்சி தொண்டர்களை அனுப்பி அதாவது இவர் என்ன நினச்சிடுறாருன்னா, தீர்வு என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஒரு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் கொடுத்து நல்ல ஆட்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா சாதி ஒழிஞ்சிரும். சூப்பர் புரிதல். அப்படியே வாங்க, கரெக்டாக வர்றீங்க, நேராக போனீங்கன்னா கண்ணம்மாப்பேட்டை தான். இது எனக்கு என்ன புரியல அப்படின்னா, ஒருத்தரை கைது பண்ணி காட்டு. சரி, நாளைக்கே கைது நடவடிக்கை எடுத்துருவோம். கைது நடவடிக்கைன்றத எதற்கானதாக இருக்கணும் அப்படின்னா, அந்த ஊரின் சாதிய இறுக்கத்தை தளர்த்துவதற்கானதாக இருக்கணும். மாறாக அந்த ஊரின் சாதிய இறுக்கத்தை அதிகப்படுத்துவதாக இருந்தால் பாதிப்பு யாருக்கு என்பதை எடை போட்டு பார்த்துத்தான் ஒரு சமூகத்தில் ஒரு விஷயத்துல கை வைக்க முடியும்.
2 குரூப் இருக்கு அந்த ஊர்ல. ஒன்று ஆதிக்க சாதியாக இருக்கிறது, இன்னொன்று வந்து பட்டியல் சாதியாக இருக்கிறது. இந்த 2 சாதிக்கும் இடையில முரண்பாடு இருக்கிறது. ஆதிக்க சாதிக்காரர்கள் இதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கருதப்படுகிறது. அதை வைத்து ஆதிக்க சாதியில் ஒரு சிலரை கைது செய்கிறார்கள் என்றால் மீண்டும் அந்த ஊரில் ஆபத்து நிகழாது என்பதற்கு என்ன விதமான அஷூரன்ஸ் இருக்கு? நம்ம கொடுக்க முடியாது. அந்த ஊரில் வந்து போலீஸ் அப்புறம் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சரி, ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் நின்னாருன்னா வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியுமா? அந்த ஊர் நிம்மதியாக இருக்க முடியுமா? ஒரு 10 நாள் ஒரு ஊருக்குள்ளே போலீஸ் தேவையில்லாமல் முன்ன பின்ன நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஊரே பரபரப்பாயிரும். ஊர் நிம்மதியாகவே இருக்க முடியாது. என்னடா அப்படின்னு அச்சத்திலே வாழணும். அப்போ அப்படியான அச்சத்துக்குள்ளே ஊரை மாற்ற சொல்கிறீங்களா? அப்போ உள்ளுக்குள்ளே நடக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சாதிய இறுக்கத்தை தளர்த்துவதற்கான வேலையை செய்யணும். அங்கே போய் பிரச்சாரம் பண்ணணும். சாதியை ஒழிக்கிறது தான் தீர்வுன்னு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனர் பேசுகிறாரே. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் புதுக்கோட்டை வேங்கை வயலில் சாதிய இறுக்கத்தை தளர்த்துவதற்காக எடுத்த முன்னெடுப்புகள் என்ன, நடத்திய முகாம்கள் என்ன அப்படின்றத பட்டியல் போடுவதற்கு தயாரா? விஜயை கூப்பிடுறாரு, நீங்க போங்க முதல்ல. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அவருடைய நோக்கமா அவர் அந்த வீடியோல என்ன பண்றாங்க அப்படின்னா, எளிய மக்களுக்கும் அதிகாரம், திருமாவளவர்களுடைய அரசியல் முழக்கத்தை திருடுறாரு. சரி, ஒரே அதை திருடுறதுக்கு தான் இவர் கட்சிக்குள்ளே போயிருக்கிறாரு. இப்ப இது கரெக்டா யோசிச்சு பாருங்களேன். ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள எதுக்கு போவான்? ஏதோ ஒன்று திருட போவான். அப்படிதான் வந்து இவர்கள் திருடிட்டு வந்திருக்கிறாங்க. என்ன திருடிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அந்த முழக்கத்தை திருடிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த முழக்கத்தை தமிழ்நாடு முழுக்க பேசியது திருமா. இன்னைக்கு நீ அதை திருடிட்டு வந்திருக்க. சரி, இந்த திருடிய முழக்கத்துக்கு நீ வந்து நியாயம் செய்ய போறியா? எளிய மக்களுக்கும் அதிகாரம். முதல்ல கோயிலுக்கு போற அதிகாரத்தை நீ அங்க போய் மக்கள் மத்தியில இருந்து போராட்டம் நடத்து, அல்லது இவர் தான் அப்படின்றத நீ குற்றச்சாட்டி வெளியே கொண்டு வா. நீ தான் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் வச்சிருக்கீங்களே, அதுல இருந்து செஞ்சு கொண்டு வாங்க. அதை செய்ய முடியுமா? ஏன் செய்ய மாட்டீங்க? விஜய் ஏன் செய்ய மாட்டுறாரு? அங்கே திருமாவளவர்கள் நேரில் போய் அந்த மக்கள் மத்தியில் பேசிட்டு வந்தார். ஏன் பேசிட்டு வந்தார்? வீடு வீடாக போய் உட்காந்து பேசினாரு. ஏன் பேசினாரு? பீஸ் கமிட்டின்னு ஒன்று போடுறாங்களே, ஏன் போடுறாங்க? அப்போ பேச்சுவார்த்தை மூலமாக அந்த ஊரினுடைய இறுக்கத்தை தளர்த்தும் பொழுதுதான் குற்றவாளியை அந்த ஊரே ஐசோலேட் பண்ணும். அந்த ப்ராசஸை பற்றியெல்லாம் யாருமே பேசுறதுக்கு தயாராக இல்லை. இவங்களுக்கு தேவை அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு மை. அந்த மையை கொண்டு வந்து யார் மூஞ்சிலையாவது பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரித்த மை மாதிரி இவர்கள் வந்து ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. பூசுறதுக்கு ஆள் கிடைக்காம யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ எல்லாருக்கும் பூசுறாங்க. நீங்கள் நல்லா வெயிட் பண்ணி பாருங்க, கடைசியில் இந்த சாயத்தை திருமா மேலேயும் பூச தான் போகிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அவர்கள் கடைசியாக திருமாவர்களுக்கு நம்மளோட அவர் மனசு பூரா இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களே. ஒருவேளை திருமாவோட கொள்கையை உள்வாங்குறாரோ, அந்த ஒரு தேவை இருக்கும். அவருடைய மனசு திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்தது. இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசிகிட்டு இருந்தார். மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறாங்க, கட்சி மறுசீரமைப்பு பணிகள் போகுது. 7ஆம் தேதி எங்கள் கூட்டம், 8ஆம் தேதி எங்கள் கூட்டம், 9ஆம் தேதி எங்கள் கூட்டம், யார் யார் எங்கெங்கே வரணுன்றதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவருடைய மனம் அம்பேத்கரிடம் இருக்கிறது. இவர்கள் தங்களை அம்பேத்கருக்கு பக்கத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டு திருமாவின் இதயமும் தங்களுக்கு பக்கத்தில் இருப்பதாக உணர்ந்து கொள்ளுகிறார்கள். அது மேடைக்காக பேசப்படுகின்ற ஒரு வசனம் என்று திருமா அவர்களே ரொம்ப தெளிவாக லாவகமாக அதை கடந்து விட்டார். அவ்வளவுதான். அதில் அவ்வளவு பலவீனமானவரா அப்படின்னா, அவர் அவ்வளவு பலவீனமானவர் என்று எடை போட்டால் பாதிப்பு அவருக்கு அல்ல, உங்களுடைய மனநிலைக்குத்தான். ஓகே, எல்லாமே சொல்கிற மாதிரி அந்த 2026 தேர்தல் வர்றப்ப உண்மையிலே விஜய் சொன்னது உண்மையாகவே நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி.